மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் இருக்கிற இடம் நோக்கி வணங்கி சென்னை மாநகராட்சி முனைப்போடு முன்னின்று நடத்துகிற மாண்புமிகு அம்மா அவர்களின் 66வது பிறந்தநாள் நிகழ்ச்சியில் சிறப்பு பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்டு உள்ளத்துக்குள்ளே கிளிய வருகிற உணர்வுகளின் வெளிப்பாடாக சில கருத்துக்களை முன்னாலே வைக்க விரும்புகிறேன். உள்ளாட்சி அமைப்புகளில் அதுவும் குறிப்பாக நகர்ப்புறங்களில் சென்னை மாநகராட்சி போன்ற பெருநகரங்களில் வளர்ச்சி பணிகள் எப்படி நிறைவேற வேண்டும் என்பதில் அதிக அக்கறையோடு ஆலோசனை கூறி மாண்புமிகு அம்மா அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றவுடன் வானத்திலே பறந்து சென்று ஹெலிகாப்டரிலே பறந்து சென்று தினக்கழிவு மேலாண்மை இந்த மாநகரத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆய்வு செய்து உத்தரவு போட்டு நினைவுகளை நான் பின்னோக்கி பார்க்கிறேன். கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய 66வது பிறந்த தின விழாவை முன்னிட்டும் 3 ஆண்டுகள் தமிழகத்தில் சிறப்பான ஆட்சியை முடித்திருக்கக்கூடிய 3வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்று நல்லாட்சி நடத்தி வருகின்ற அம்மா அவர்களுடைய பிறந்த தின விழாவை சீரோடும் சிறப்போடும் சென்னை மாநகராட்சி சார்பாக பல்வேறு மக்கள் தொடர்புள்ள நிகழ்ச்சிகளை நடத்தி அதற்கு பரிசளிப்பு விழாவை மிக பிரம்மாண்டமான முறையிலே நடத்தி வருகின்ற நம்முடைய வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களே மற்றும் இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, அதிகாரி, இந்த நிகழ்ச்சிக்கு இங்கே வைத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய சென்னை மாநகரத்தில் முதன்மை செயலர் மாநில சென்னை மாநகராட்சி அவர்கள் பேரவைக்குரிய இணைய ஆணையர் டாக்டர் விஜய் பிள்ளை, வட்டார இணை ஆணையர் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி சிறப்பாகவும் செம்மையாகவும் குறுகிய காலத்திற்கு நேரடியாக வடிவமைக்க அனைவரும் ஆணையர், இணை ஆணையர், மண்டல அலுவலர்கள், சுகாதாரத்துறை, பொது சுகாதாரத்துறை, பள்ளிக்கல்வித்துறை, அரங்கத்துறை, மனச்சட்டம் கட்டிடத்துறை, விழாவுக்கு இன்று இங்கே அனைத்து பிரிவினரும் ஒருங்கிணைந்து இந்த நல்ல நிகழ்ச்சியினை வடிவமைத்திருக்கிறார்கள். நான் அதற்காக எங்களுடைய மாநகராட்சியினுடைய அனைத்து அதிகாரிகளையும் அலுவலர்களையும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு அம்மா அவர்களின் பிறந்த தினத்தை பல்வேறு விதமான பயன்பாடு, அந்த பயன்பாடுகளெல்லாம் எனக்கு முன்பாக சொல்லியிருக்கிறார்கள். நான் ஒரே ஒரு பகுதியை மாத்திரம் சொல்லி என்னுடைய உரையை வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். மாநகராட்சியின் சார்பில் நடைபெற்ற பல்வேறு விளையாட்டு போட்டிகள் மற்றும் முகாம்களுக்கான பரிசளிப்பு விழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் சிறப்பான இந்த இந்திய விழாவினுடைய தலைவர் தலைமையேற்று கூட்டத்தினை சிறப்பாக நடாத்திக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு நகராட்சி நிர்வாகம், ஊரக வளர்ச்சி, சட்டம், நீதிமன்றங்கள் சென்னை மாநகரில் 100 வயதுக்கு